सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின் வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ கத்தியில் வந்து பார்ட் 3ல் வந்து ஃபஸ்ட் லெசன் நடத்திருக்கோம். இப்போ வந்து செகண்ட் லெசன் பார்க்குறோம். பாடம் 2 விட்டாமின் அபியாஸ் பயிற்சி. பிராந்திய பாஷாமி அர்த்தலிக்கியே. உனக்கு தெரிந்த மொழிகள் வந்து ஆன்சர் சொல்கிறாங்க. இது வந்து பொருள் எழுதுகிறது. ஃபஸ்ட்டு ஒன் தந்திருஷ்டி ஹெல்த்து உடல் நலம். ஆங்கிலத்தில் வேணாலும் எழுதலாம், தமிழ் வேணாலும் எழுதலாம். ஜரூரத் நெசிசிட்டி தேவை. ஷரீர் பாடி உடல். ஹட்டி போன் எலும்பு. கம்ஜோர் வீக் பலவீனமான. மில்னா டு அப்டைன் கிடைத்தல். விலோம் சப்த லிக்கியே ஆப்போசிட்ஸ் எதிர்ச்சொல் எழுதுக. இப்போ வந்து ஹிந்தியிலே நம்ம ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சுஸ்து. சுஸ்து அப்படின்னா வந்து சுறுசுறுப்பான. சுஸ்து வந்து சோம்பேறி. செகண்டு ஜாதா அதிகம். கம் குறைவு. தேர்டு ஒன் டேடா வளைந்த. சீதா நேராக. கம்ஜோர் பலவீனம். மஜ்பூத் வலுவான. சகியா கலத்து லிக்கியே. சகினா சரி, யானா அல்லது கலத்துன்னு தவறு. சரியா தவறான்னு எழுதுக. ஃபஸ்ட்டு ஒன் ஸ்வஸ்து சரீர் மே ஸ்வஸ்து மஸ்திக்கு ரகத்தாகை. ஆரோக்கியமான உடலில் ஆரோக்கியமான மனம் இருக்கும். சகி சரி. ABCD ஆதி கை விட்டாமின்கை. விட்டாமின் அப்படின்னா வந்து வைட்டமின் ABCD என்ற முதலிய வைட்டமின்கள் இருக்கின்றன. சரி சகி. பி விட்டாமின் கி கமி கே காரன் ஆத்மி பாத்மி குஷா கர்த்தாகை. பி விட்டமின் குறைவாக உள்ள காரணத்தால் மனிதனுக்கு சிறு சிறு சொற்களில் பேசும் பொழுது கோபம் வருகிறது. சகி சரி. फोर्थ वन डी विटामिन की कमी से दांत के निकलते समय तकलीफ नहीं होती है. गलत. விட்டமின் டி குறைபாடின் காரணமாக பல்முளைக்கும் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. தவறு. பிரசன்னோं का उत्तर एक வாக்கியமே लिखिए. இந்த கேள்விகளுக்கு ஒரு வாக்கியத்தில் விடை எழுதுக. ஃபஸ்ட்டு ஒன் சப்சே மகத்துவபூர்ண விட்டாமின் கோன்சாகை. மிக முக்கியமான விட்டமின் எது என்று அழைக்கப்படுகிறது? சப்சே மகத்துவபூர்ண விட்டாமின் பி ஹை. முக்கியமான விட்டமின் பி விட்டமின் ஆகும். செகண்ட் ஒன் விட்டமின் சி கின் கஹா பதார்த்த சே மில்தாகை. எந்த உணவுப் பொருட்களிலிருந்து நமக்கு விட்டமின் சி கிடைக்கிறது? விட்டமின் சி நீம்பு எலுமிச்சம்பழம் ஆலு உருளைக்கிழங்கு ஹர்மிச் பச்சை மிளகாய் ஆதிசே மில்தாகை. எலுமிச்சம்பழம் உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் போன்றவற்றிலிருந்து விட்டமின் சி கிடைக்கிறது. தேர்ட் ஒன் தூபு சே கோன்சா விட்டாமின் மில்தாகை. சூரியனிடமிருந்து எந்த விட்டமின் நமக்கு கிடைக்கிறது? தூபு சே. தூபுனா வந்து சூரியன் அர்த்தம். சூரியனிடமிருந்து விட்டமின் டி காஃபி மில்தாகை. சூரியனிடமிருந்து போதுமான அளவு டி விட்டமின் கிடைக்கிறது. காஃபி அப்படின்னா போதுமான அளவு விட்டமின் கிடைக்கிறது. ஃபோர்த் ஒன் கைலரி கிசே ககத்தேகைன். கலோரி என்றால் என்ன? ஆகார் சக்தி கோ கைலரி ககத்தேகை. சத்துள்ள உணவு ஆற்றல் என்று அழைக்கப்படுகிறது. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.